வணக்கம். அதில் வந்துட்டு இந்த டைவர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி தான் வந்துட்டு சொல்ல வரேன். இதை பற்றி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே பேசியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்க மாட்டீங்க சரிங்களா. அதனால் இப்போ வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகிறோம் இல்லைங்களா. என்ட்ரு வந்துட்டு எதுக்காகனா அந்த சந்ததி அதனை வந்துட்டு விருத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மேரேஜ் பண்ணுறதே. புரியுதுங்களா. மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ராகிறதுக்கு காரணமே அதுதான். என்ன இல்லைன்னா நமக்கு வந்து மேரேஜே வந்து பண்ண மாட்டாங்களே இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து ஒரு குழந்தை வந்துட்டு நமக்கு வந்து வந்துடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்காக நம்ம வந்துட்டு இந்த ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ நம்ம வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு விட்டு கொடுத்து போகிறோம் சரிங்களா. வந்து விட்டு கொடுத்து போகணும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு நல்லது. நிறைய பேர்கிட்ட இந்த இந்த மனப்பான்மை வந்துட்டு இல்லாதனால தான் இந்த டைவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வருது சரிங்களா. இது ரொம்ப வந்துட்டு வந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப டாமினேட்டாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சுமூகமாக வந்துட்டு யார் மூலமாக நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிறோம். அவங்க மூலமாக நீங்கள் வந்துட்டு அந்த தீர்வு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா. இதுதான் நம்ம செய்யணுமே தவிர இதை விட்டுட்டு நம்ம இந்த குழந்தைங்க வந்து சஃபர் ஆகிற மாதிரி தனியாக பிரிஞ்சு போகிறதுங்கிறது தீர்வு கிடையாது ஓகேங்களா. நான் ஏன் சொல்லேன்னா, ஒரு குழந்தை வந்துட்டு நமக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னாலுமே அது வந்துட்டு என்ன தெரியுமா அர்த்தம், நம்மளை நம்பி அந்த குழந்தை வந்துட்டு நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா. அந்த 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 பிள்ளைங்களுடைய எல்லா நன்மை தீமைக்கு வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு பொறுப்பாக நம்ம வந்து இருக்கணும் சரிங்களா. நம்ம அதை வந்து உணர்ந்து நம்ம அதை வந்து நம்ம வந்துட்டு அதை மதித்து நம்ம வந்து செயல்படணும் சரிங்களா. ஏன்னா அந்த நமக்கு குழந்தைங்க வந்து கேட்க மாட்டாங்க, யாரும் கிடையாது பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறனால நம்ம வந்து துணிஞ்சு சில செயல் வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்துட்டு வந்து டாலரேட் வந்து பண்ண மாட்டார் சரிங்களா. அதுக்கான தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.